நீங்க எல்லாரும் சொல்றத வச்சு பார்த்தா பத்திரம் கோர்ட்டுக்கு போயிருச்சு, அப்படிதானே? ஆமா மாமா, போலீஸ் நம்ம பத்திரத்தெல்லாம் கோர்ட்ல சப்மிட் பண்றேன்னு வாங்கிட்டு போயிட்டாங்க. எல்லாம் இதோ இவளால வந்தது. இவ மட்டும் இந்த பத்திரத்தை திருட்டுத்தனமா அவங்க மாமாவுக்கு மட்டும் எடுத்து கொடுக்காம இருந்திருந்தா இந்த வீட்டுல எந்த பிரச்சனையுமே வந்திருக்காது. டேய், இப்பவும் சொல்றேன், நம்ம வீட்டு பத்திரத்தை நான் எடுக்கல மணிகண்டா. நீங்க எடுக்காம பத்திரிக்கை எப்படிக்கா உங்க மாமா கைக்கு போச்சு? நீங்க என்ன சொன்னாலும் நாங்க சரின்னு நம்புவோம் நினைக்கிறீங்களா? அவ அப்படி நினைக்கிறதுனாலதான் மேடம் உங்களுக்கு தோன்றதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏய், இங்க பாரு, நீ நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி, புனிதா ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணவே மாட்டா. எனக்கு அவளை பத்தி நல்லா தெரியும். இதோ வந்துட்டாங்கல்ல நம்மள பெத்த அம்மா, புனிதா கேரக்டருக்கு சர்டிபிகேட் கொடுக்க. ஏமா, உங்களுக்கு எங்களையெல்லாம் விட புனிதா ரொம்ப முக்கியமா போயிட்டால. நாங்க சொத்து பத்திரம் காணோன்னு கதறிட்டு இருக்கோம். ஒருத்தி சத்தமே இல்லாம பத்திரத்தை அவ மாமா கிட்ட கொடுத்துருக்கா, நாடகம் ஆடிட்டு இருக்கா. நீ அவளை நம்புவ, ஆனா என்ன நம்ப மாட்டேன். இன்னும் எவ்வளவு நாளைக்கு அப்படியே இருக்க போற நீ? ஒரு நாளும் என் பொண்ணு இந்த காரியத்தை பண்ணிருக்க மாட்டா. எனக்கு அவளை பத்தி நல்லா தெரியும். நாங்களும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். யார பத்தி யாருக்கு உண்மை தெரியுதுன்னு பொறுத்திருந்து பாப்போம். மாமா, போலீஸ்ல வேற என்னதான் சொன்னாங்க? எங்க 3 பேர்கிட்டயும் கையெழுத்து வாங்கிக்கிட்டாங்க. கையோட நம்ம பத்திரத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்போ நம்ம பத்திரம் நம்ம கைக்கு கிடைக்காதா? அத்த, நீங்க பயப்படுற மாதிரிலாம் எதுவும் நடக்க போறதில்ல. பத்திரம் ரொம்ப சேஃபா கோர்ட்ல இருக்கு. மாமாவுக்கு சரியாகி அவர் கையெழுத்து போட்டா மட்டும்தான் சொத்து பத்திரத்தை நம்ம கோர்ட்ல இருந்தே எடுக்க முடியும். அது வரைக்கும் யார் நினைச்சாலும் பத்திரத்தை எதுவும் பண்ண முடியாது. ஏன் கபிலன் அப்படியா சொல்றீங்க? ஆமா வல்லவன், அது மட்டும் இல்ல, இந்த பத்திரத்தை யார் எடுத்தாங்க, எதனால அவங்க மகாலிங்கத்துக்கு அந்த பத்திரத்தை அனுப்பி வச்சாங்கன்னு அவங்களே கண்டுபிடிச்சிருவாங்க. சோ போலீஸ் கண்டுபிடிக்கிற வரைக்கும் தேவையில்லாம புனிதா மேல பழி போடுறத உங்க பசங்களை கொஞ்சம் நிறுத்த சொல்லுங்க. என்ன தம்பி சொல்றீங்க? அண்ணன் கையெழுத்து போட்டாதான் பத்திரம் கிடைக்குமா? அவருக்கு தான் எந்த ஞாபகமும் இல்லையே. அப்புறம் எப்படி அவர் கையெழுத்து போடுவாரு? பத்திரம் எப்படி அப்புறம் நம்ம கைக்கு கிடைக்கும்? இவங்க சொல்றது கேட்டாலே தெரியல அத்த. இந்த பத்திரம் நம்ம கைக்கு கிடைச்சிடக்கூடாதுன்னு தான் இவ்வளவு கவனமா வேலை பார்த்து வச்சிருக்காங்க. டேய், நீ சொல்றதான் நானும் நினைச்ச மணிகண்டா. மாமாக்கு நான் கெட்டவ, அக்காவை நல்லவங்கன்னு சொல்ற அளவுக்கு அவருக்கு ஞாபகம் இருக்குல்ல. அப்ப அவருக்கு அவரோட கையெழுத்து போட தெரியாதா என்ன? நீ சொல்லும் போதெல்லாம் அப்ப எனக்கு தோணல. அப்பா கையெழுத்து போட்டதா பிரச்சனையே இல்லையே தேவானா, அவருக்கு தான் எல்லாமே மறந்து போச்சே. மாமா மறந்த மாதிரி இருக்கிறது நம்ம கிட்ட மட்டும்தான். மணிகண்ட மாமாவை பத்தி சொல்லும் போது கூட இவனுக்கு வேற வேலையே இல்லைன்னு நான் எரிச்சலான.